அவளை மட்டும் பாக்குறதா இருந்தா எப்பவோ வந்திருப்போம். தேவையில்லாத சில முகத்தை எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையா கிளம்பி வந்தோம். நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு புரியுது. எங்களுக்கும் முகத்துல தினமும் முழிக்க கடுப்பா தான் இருக்கு. என்ன பண்றது? ஐயோ, அத்தா நம்மளை பார்த்தா ரொம்ப கோவப்படுவாங்களே. இப்ப என்ன பண்றது? கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். ஏற்பாடெல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கு சார். எப்படி இல்லாம இருக்கும்? மாப்பிள்ளை வீடு தெரியும்ல, பெரிய இடம். அப்படிங்களா சார்? கார்த்திக், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வா கார்த்திக், நான் உன்கிட்ட பேசணும். பின்னாடி வா, நான் வெயிட் பண்றேன். அம்மா இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டு வா. கார்த்திக், வா. சரி, நீ போ, நான் வரேன். நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அப்படியா? சரி அம்மா, ஆ, ஒரு முக்கியமான கால்மா, நான் போய் பேசிட்டு வரேன். யாரா? ஒரு ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணிருக்காமா, ஏதோ அர்ஜென்ட்டா. இங்க ஒரே சத்தமா இருக்கு, நான் வெளியில போய் பேசிட்டு வரேன். ஏன் இப்படி? உடனே வந்துடுறேம்மா. பேசிட்டு இருடா. உடனே வந்துடுறேம்மா. இந்த காலத்து பசங்க எப்பவும் போனும் கையுமாவே இருக்காங்க சார். பசங்கனாலே அப்படிதாம்மா இருப்பாங்க. அவன் வருவான், நீங்க வா. அவளே மாறு விஷயத்துல வந்திருக்க நீ. இந்துக்கா, கதிர என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். இந்துக்கா, இந்து சீக்கிரம் ஏதாவது பண்ணு. யாரா? டேய், அண்ணன் தான்டா. எத்து பேசுறா. சொல்லுங்கண்ணா. டேய், அந்த லீலா மாறு விஷயத்துல வந்திருக்காடா. எங்கண்ணா? உனக்கு வலது பக்கத்துல 5வது ரோல ஓரமா உட்காந்துருக்கா பாரு. ஆமாண்ணா. ஒரு கட்டம் போட்ட சாரி கட்டியிருக்கா பாரு. அந்த கிளவி தாண்டா லீலா. அவளை தூக்கிருங்க. சரிண்ணா. என்னடா? டேய், அந்த லீலா இங்க தான்டா இருக்கா. எங்கடா? அதோ அங்க உட்கார்ந்திருக்கா பாருடா. ஏய், கேள்விடா அது. டேய், அவ மாறு வேஷத்துல வந்திருக்காடா. வா போலாம். சொல்லுங்க சிஸ்டர். பாண்டி, கதிர ஆளுங்க லீலாவை பார்த்துட்டு கிட்ட போறாங்க. ப்ளீஸ் அவனுங்களை கொஞ்சம் தடு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இவங்களை பார்த்தா 5 பேர் அடிக்கிற மாதிரி இருக்காங்களே. இப்போ என்ன பண்றது? சமாளிப்போம். கார்த்தி
ஒன்னும் திட்டாதீங்க அத்தை. யாருக்கு யாருடி அத்தை? மா கத்தாதீங்கம்மா. நான் தான் தீபாவை வர சொன்னேன். நான் அவகிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர? இல்ல. நீ பேசாம நில்லு. உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் கூப்பிட்டா நீ வந்துருவியா? இப்படி பேசி பேசி அவனை முந்தானையில முடிச்சு போடலான்னு பாக்குறியா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. அவங்க தனியா பேசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்னது கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? இங்க பாரு, 10 லட்சம் கொடுத்தாதான் கல்யாணம். அத கொடுக்காம இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு அக்காவும் தங்கச்சியும் தப்பு கணக்கு போடாதீங்க. இதெல்லாம் உங்க திட்டம் தான் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன மீறி என் பையனை உங்க அக்கா கழுத்துல தாலி கட்ட விடவே மாட்டேன். கார்த்தி, எப்படி இருக்கீங்க? இத பாருங்க, இது உங்க வீடு இல்லை இப்படி இஷ்டத்துக்கு கத்துறதுக்கு. இங்க நிறைய விஐபிங்கெல்லாம் வந்திருக்காங்க. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். டேய், உன்னாலதான்டா நான் அவமானப்பட வேண்டியதா இருக்கு. வாடா, வான்னு சொல்றேன்ல, வா வாடா.